முதல்ல துரைக்கண்ணா இதை பாருங்கள், அப்புறம் நம்ம மருத்துவர்கள்ட்ட வேற ஒரு டாபிக் நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, இந்த சென்னை கிண்டியில் உள்ள அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற சம்பவம் என்பது உண்மையிலேயே மிகவும் துரதிருஷ்டவசமானது. உயிர்காக்கும் மருத்துவர்களே உயிருக்கு பாதுகாப்பில்லை என்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருப்பது நிச்சயமாக வருந்தத்தக்கது. இதை கண்டித்து மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் உட்பட பல அரசியல் தலைவர்களும் பொது அமைப்புகளும் மருத்துவ அமைப்புகளுமே கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் நம்முடைய கண்டனத்தையும் இதில் அந்த அரசுக்கு எதிரான கண்டனத்தை பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு தான் நான் கருதுகிறேன். அதாவது நாம் பார்த்துருக்குறோம், தலைமைச் செயலகமாகட்டும், ரயில் நிலையமாகட்டும், விமான நிலையமாகட்டும், அங்கெல்லாமே நிறைய பயணிகள் வந்து செல்வதால், பொதுமக்கள் வந்து செல்வதால் போதிய பாதுகாப்பு வச்சுருப்பாங்க. மெட்டல் டிடெக்டரு, அந்த மெட்டல் டிடெக்டர் கருவியோட பல்வேறு விதமான சோதனைகளுக்கு ஆட்பட்டு தான் அங்கே போக முடியும். இப்போ அதே நிலையில் இந்த பொது மருத்துவமனை என்பதும் தினமும் ஆயிரக்கணக்கானோர் வர வேண்டிய ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை. அந்த மருத்துவமனையில் இது போன்ற பாதுகாப்பு வசதி இல்லாதது என்பது துரதிருஷ்டவசமானது தான். நிச்சயமாக அதை அரசு விரைவாகவே முன்னெடுத்து அதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அறிவிச்சிருக்கிறாரு. இதை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் அப்படி தான் நம்முடைய இதுக்கு. இப்போ இதுவரையிலுமே ஊதிய உயர்வுக்காக, பதவி உயர்வுக்காக, இப்படி அங்கே நடக்கிற அந்த அடிப்படை தேவைகளுக்காக போராடி கொண்டிருந்த மருத்துவர்கள் தங்கள் உயிருக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று போராடக்கூடிய ஒரு துரதிருஷ்டவசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். இதில் என்னென்னா, பல பொதுமக்களுக்குமே இதுக்குரிய ஒரு பொறுமையும் விழிப்புணர்வும் வேணும். மருத்துவர் ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கானவர்களை சந்தித்து அவங்க சிகிச்சை அளிக்கிறார்கள். ஒவ்வொரு நோயாளியை பற்றியும் நோயாளிக்கான சிகிச்சை என்ன அப்படிங்கிறத அவங்க விளக்கிக்கிட்டு இருக்க முடியாது. நான் கேட்டேன், சொல்லலை, டாக்டர் போயிட்டார், அப்படி இதெல்லாம் வந்து சரியான அணுகுமுறையே இல்லை. இந்த அணுகுமுறையிலிருந்து பொதுமக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு வரணும். இப்போ என்னை பொறுத்தளவில் இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறாமல் தடுப்பதற்கு அரசு முன்முயற்சி மிக தீவிரமாக கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இப்போ இதனுடைய நீட்சியாக மருத்துவர்கள் இப்போ ஒரு மருத்துவமனையில் ஒரு பிரதான மருத்துவர் சிகிச்சை அளிக்கிறார். அந்த நோயாளியினுடைய உறவினர்களோ அல்லது நோயாளியோ கூட தனக்கு என்ன சிகிச்சை அளிக்கப்படுகிறது, எந்த விதமான நோய் தாக்கம் தனக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள விரும்புவார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவரோடு வருகிறவர்கள் மகனோ மகளோ மற்றவர்களும் கூட என்ன ஆச்சு அப்படிங்கிற அந்த பதற்ற சூழல் இருக்கும். அப்போ இது வந்து ஒரு கொலை, ஒரு மருத்துவரை தாக்கக்கூடிய அளவிற்கு ஒரு வன்மம் வரக்கூடாது. நிச்சயமாக அது எந்த ஒரு தனி மனிதனுக்கும் இருக்கக்கூடாது, அந்த வன்மம் இருக்கக்கூடாது. இதை தவிர்ப்பதற்கு என்னுடைய சிறிய ஆலோசனை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வார்டுலேயுமே இந்த பயிற்சி மருத்துவர்கள் இருக்காங்க. அவங்க வந்து பிரதான மருத்துவர்களோடு போவாங்க. அந்த கேஷீட் பார்த்துட்டு இருக்குது. அப்போ ரொம்ப பதற்றத்தில் இருக்கிற அந்த நோயாளியோ அல்லது நோயாளியோட உறவினர்களுக்கோ இந்த மாதிரியான நோய் தாக்கம் இவருக்கு ஏற்பட்டிருக்கு, இந்த நோய்க்கு இந்த விதமான சிகிச்சை கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை அந்த பயிற்சி மருத்துவர் மூலமாக கூட நம்ம விளக்கலாம். சொல்ல வேண்டிய முறையில் சொல்லணும். ஏன்னா நீங்கள் நம்ம சொல்கிற அந்த நோயாளிக்கு பதட்டம் ஏற்படுத்தக்கூடாது, உளவியல் ரீதியான தாக்கம் ஏற்பட்டக்கூடாது. ஆமாம், அந்த பிரதான மருத்துவர் வந்து தொடர்ந்து அந்த வார்டில் இருக்கிற 50 பேர் 60 பேரையுமே பார்க்கணும். அடுத்தடுத்த அவருக்கு பிரதான பணிகள் அவருக்கு நிச்சயமாக இருக்கும். அவர் ஒவ்வொரு நோயாளிக்கும் என்ன விதமான சிகிச்சை கொடுக்குறோம், என்ன மருந்து மாத்திரை கொடுக்குறோன்னு சொல்ல முடியாது. அங்கே செவிலியராக இருக்கிறவர்கள் ஒரு சில அளவில் ஒரு 50% அளவுக்கு அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி இருக்குது, டாக்டர் இதை கொடுத்துருக்காரு, இந்த இன்ஜெக்ஷன் போட்டிருக்காரு, இந்த மாத்திரை கொடுத்துருக்காரு, இதை கொடுக்குறோம் அப்படின்னு. அப்போ அந்த ஒரு நிறைவு ஏற்படாத பொழுது நான் சொன்ன மாதிரி இந்த பயிற்சி மருத்துவர்களை ஒவ்வொரு வார்டுக்கும் ஒரு பயிற்சி மருத்துவரை போட்டு ஒரு ஷிஃப்ட் சிஸ்டத்தில் போட்டு அது மாதிரியான அணுகுமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். இந்த அரசுக்கு உள்ள பொறுப்பு என்பது மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு பொறுப்பற்ற தன்மை இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு எல்லா இடத்துலையுமே சீர்குலைந்து விட்டது அப்படிங்கிறத மிக வன்மையாக கண்டித்து இதை சொல்லியிருக்காங்க. பரவலாகவே இந்த 3.5 ஆண்டுகளுக்கு மேலே பல்வேறு விதமான செயல்கள், சட்டவிரோத செயல்கள் நடைபெறுகிறது அப்படிங்கிற மாதிரியான அந்த விஷயங்கள் என்பதுமே பொதுவெளிகளில், அதாவது பெரியார் சொல்வது பார்த்தா தமிழ்நாடு முழுவதுமே எல்லா டிபார்ட்மெண்ட் எல்லாமே கரப்டாக இருக்குது.
அதுக்கு சாட்சி இன்றைக்கு நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள். நிச்சயமா பொதுமக்களுக்கு எல்லா வகையிலுமே பாதிப்பு உருவாகி இருக்கிறது. நீங்கள் கடந்த இந்த அரசு அமைந்த பிறகு ஒரு ஓராண்டு எல்லாருமே பொறுமை இருந்தாங்க. என்னுடைய அருகில் இருக்கிற மருத்துவருக்கு ஐயா டாக்டர் பெருமாள் பிள்ளை அவர்கள் வந்து அது தொடர்பாக மிக தெளிவாகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. அவங்களுடைய போராட்டத்தின் போது வந்து இன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அளித்த அந்த உறுதிமொழியை கூட நிறைவேற்றாத ஒரு துரதிருஷ்டவசமான நிலை தான் இருக்கிறது. உயிர்காக்கும் மருத்துவர்கள் உயிருக்கு போராட வேண்டிய நிலையை இந்த அரசு ஏற்படுத்தி விட்டது என்பது ஒரு பெரிய அளவில் தாக்கம். இன்றைக்கு தமிழகம் முழுவதுமே பல்வேறு பகுதிகளில் மருத்துவர்கள் வந்து அரசு மருத்துவர்களும் தனியார் மருத்துவர்களும் கூட இதில் இணைந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள் என்று போராடக்கூடிய ஒரு நிலையை இந்த அரசு உருவாக்கி விட்டதோ அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். இதை நிவர்த்தி செய்வதற்கு இந்த மருத்துவர்கள் மூத்த மருத்துவர்கள் அடங்கிய ஒரு குழுவே போட்டு எந்த மாதிரியாக இந்த நடவடிக்கைகளை நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஆலோசனைகளையுமே அவர்கள் மேற்கொண்டு தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுப்பதற்கு என்ன வழிமுறைகளோ அதை இந்த அரசாங்கம் கடைபிடிக்க வேண்டும். பொதுமக்களுமே பொறுமை காக்கணும். ஒரு மருத்துவர் ஒரு சிகிச்சை தவறான சிகிச்சை என்று வதந்தி பரவுனதுனால போய் மருத்துவமனையில் அடிச்சிடறாங்க, மருத்துவர்களை போய் தாக்கிடுறாங்க. ஒவ்வொரு மருத்துவருக்குமே அவருக்கான அந்த பொறுப்பும் கடமையிடரும். நோயின் தாக்கம் என்ன, நோயின் தீவிரத்தன்மை என்ன, அதற்கு தக்கவாறு தான் அவங்க சிகிச்சை எடுப்பாங்க. இவங்க என்னென்னா திடீர்னு ஒரு அரசியல்வாதி ஃபோன் பண்ணுவார், எப்போ ஒரு வாரம் ஆச்சா அவனுக்கு ஆப்ரேஷனே பண்ணலையாப்பா என்னென்னு பார்த்து பண்ணுவாங்கன்னு. எப்போ ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும், டாக்டருக்கு தான் தெரியும். இந்த அழுத்தம் காரணமாக அவங்க போய் அவங்க ஒரு பதட்ட நிலையில் ஒரு வாரமாகி அவனுக்கு பிபி குறைஞ்சிருக்காது. ஆமா ஆமா அது ஒரு வாரமாகி அவனுக்கு சுகர் 340 இருக்கும். அப்ப அரசியல்வாதி பேசுவாங்க, என்ன அந்த பேஷண்ட்டுக்கு சீக்கிரம் பண்ணலையா அப்படின்னு என்ன நடக்கும்? இந்த அழுத்தம் என்பது அரசியல் புற அழுத்தம் என்பது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும். அமைச்சர் சொன்னாரு, இவர் சொன்னாரு, அதை கோரிக்கையா வைத்திருக்கிறாங்க. வெளியே இருந்து ரெக்கமெண்டேஷன் பண்றது இந்த விவகாரங்கள்லாம் மருத்துவர்களுடைய பரிந்துரையில இருக்கு. நிச்சயமாக அதை வந்து இது சரியான அணுகுமுறைகளை கடைபிடித்து இந்த அழுத்தங்களை பூரா தவிர்த்து அவர்களை சுதந்திரமாக செயல்படும் மருத்துவர்களை பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கைகளை நிச்சயமாக இந்த அரசு மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய முதல் பார்வை. சார் துரைக்கண்ணா சார், இப்போ நம்ம 2 மருத்துவர்களை டீட்டெயிலாக பேச விட்ட காரணம் அங்கிருந்து தான் நமக்கு வலிகளும் வேதனைகளும் தெரியும். இப்போ இதுக்கு தீர்வு நீங்க சொல்ல போறீங்க, என்ன நடக்க போகுது, என்ன விவகாரம் சொல்லுங்க. இந்த பிரச்சனையை பொறுத்தளவில் நிச்சயமாக 2 மருத்துவர்களும் மருத்துவத்துறையில் பணியாற்றுவர்கள் என்பதால் அதில் உள்ள சிக்கல்கள், சிரமங்கள், அவர்கள் எதிர்கொள்ளுகிற பிரச்சனைகளை மிக அழகாக நேர்த்தியாக பதிவு செய்திருக்கிறாங்க. இப்போ மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்களுமே அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக ஒரு நோயாளிகள் மருத்துவர்களை தங்கள் உயிரை காக்கும் கடவுளாகவே கருதுகின்றனர். எனவே மருத்துவர்கள், பொதுமக்கள் யாரும் பாதிக்காத வகையில் தங்களுடைய கோரிக்கைகளை, எதிர்ப்புகளை ஆளும் ஆட்சியாளர்களுக்கு ஜனநாயக முறையில் தெரிவிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தமிழக மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க தவறிய திமுக தலைமையிலான அரசை வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அப்புறப்படுத்துவதால் இதற்கு நிரந்தர தீர்வாகும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, இவ்வளவு பிரச்சனைகளை இருக்கும்போது யார் இதற்கு பொறுப்பு வேண்டும்? இல்லை, அரசு எந்த வழியோ குடியும வழி, அதுதான் டாக்டர் பெருமாள் பிள்ளை. ஆமாம், நிச்சயமாக அதில் நிச்சயமாக ஒரு தீவிரமாக இந்த விஷயத்தை ஆராய்ந்து, நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி ஒரு மிகச்சிறந்த மருத்துவர்கள் குழு ஒன்றை நியமித்து இதற்கு நிரந்தர தீர்வு என்ன என்பதை அவங்க ஆய்வு செய்யணும். ஏன்னா இப்போ கூடுதலான மருத்துவ தேவை என்கிற பணிச்சுமை அதிகம். பணிச்சுமை அதிகரிக்கிற பொழுது ஒரு ஐயா சொன்ன மாதிரி ஒரு 50 பேர் 100 பேர் பார்க்குற இடத்துல 200-300 பேரை பார்க்க வேண்டிய ஒரு கட்டாய சூழல் இருக்கும். அதில் ஒவ்வொருவரிடமுமே தங்களுக்கான விஷயங்களை, நோயின் தாக்கம், நோயின் தீவிரம், நோயை தீர்க்கிறதுக்கான முறைகள், நம்ம ஒரு சாதாரணமாகவே ஒரு பேஷண்ட் போய் உட்காந்தாங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் எழுந்து வரமாட்டாங்க. எல்லா விஷயத்தையும் தெரிவிச்சுட்டு இதனுடைய பக்க விளைவுகள் என்ன அப்படிங்கிறது, ஏன்னா அவங்களுக்கு ஏற்பட்ட வலி வேதனை. ஆமாம், அதுதான் சொல்கிறேன், அதனுடைய தாக்கம். இப்போ கூடுதலாக மருத்துவர்களை நியமிக்கிற பொழுது அது பிரியும், 50 பேருக்கு 100 பேருக்கு அப்படிங்கிற மாதிரி வரும். இன்னொன்று ஐயா சொன்ன மாதிரி இந்த சிறப்பு மருத்துவர்கள், புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவர்கள், இவங்களுக்கு இந்த சிறப்பு மருத்துவர்களை உருவாக்குவதற்கு அரசாங்கமே கூடுதலான இடங்களை, இந்த பயிற்சிக்கான இடங்களை, கூடுதலான அந்த ஸ்டைபன் ஊதியங்களை கொடுத்து அவர்களையும் தயார்படுத்துகிற பொழுது இந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பொது வெளிகளில் அரசு மருத்துவமனை மீது ஒரு மிகப்பெரிய தவறான புரிதல் மக்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். காலங்காலமாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொன்னாலே ஒரு தவறான புரிதல் இருக்குது. ஆனால் இன்றைக்கு
மரியாதைக்குரிய மறைந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா காலத்திலும் சரி, இந்த மருத்துவ கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும், தேவையான அளவுக்கு உபகரணங்கள் கருவிகள் எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வந்தது. அவரை கூட சிகிச்சைக்காக வெளிநாட்டுக்கு போகணுன்னா வெளிநாடுகளிலிருந்து இங்கே சிகிச்சைக்காக வர்றாங்க. உலகத்திலேயே தமிழக மருத்துவர்கள் தான் சிறந்த மருத்துவர்கள் அப்படின்னு வர்ற போது நாம் வெளிநாட்டுக்கு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இங்கேயே இருந்து சிகிச்சைகளை மேற்கொண்டார்கள். அந்தளவுக்கு ஒரு நம்பிக்கையும் இருக்கிறது. இப்போது இந்த அரசும் வந்ததுக்கு பிறகு மருத்துவத்துறையில் நாங்கள் தீவிர கவனம் செலுத்துகிறோம் என்று சொன்னாலும் கூட மருத்துவர்களுடைய அடிப்படை தேவைகளை அந்த உண்மையான நேர்மையான கோரிக்கையை கூட நிறைவேற்றாத அந்த நிலை என்பது அவர்களுக்கு இன்னும் கூடுதல் மனச்சோர்வை ஏற்படுத்திவிடும். மனச்சோர்வையும் ஏற்படுத்தும், பதட்டத்தையும் ஏற்படுத்தும். ஆமாம், நிச்சயமாக. அப்போ என்னென்னா, இப்போ இந்த வலைத்தளங்களில் அதிகமாக இந்த மருத்துவர் அவன் கொண்டிருக்கணும், அங்கேயே தீர்த்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரியான ஒரு வன்மம் நிச்சயமாக பரவவே கூடாது. இந்த டாக்டர்களுக்கு என்னென்னா, போன உடனே பொது அரசு மருத்துவமனையில் பணிபுரிகிற டாக்டர்னால் நாங்கள் கொடுக்குற வரிப்பணத்தில் தானே நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க, அந்த மாதிரி ஒரு எள்ளி நகையாடுகிற போக்கும் கூட இருக்குது. இப்போ ஒரு சில பதிவுகளில் நான் அதை கூட பார்த்தேன். அப்போ இந்த புரிதலை மாற்ற வேண்டுமென்றால் நீங்கள் ஒரு விழிப்புணர்ச்சி மக்கள்கிட்ட ஏற்படணும். மருத்துவர் என்பது நம்முடைய உயிரை காக்கக்கூடிய மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் சொன்னோம், ஒரு கடவுளாக நீங்கள் தான் ஐயா கடவுள் மாதிரி வந்து என் பிள்ளையை காப்பாற்றினீங்க, உயிரை காப்பாற்றினீங்க அப்படின்னு தான் சொல்கிறது. அந்த கடவுளாக கருதுவர்களை அவரே கொலை செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு மனப்போக்கு வருவது என்பது நிச்சயமாக அது தவிர்க்கப்பட வேண்டும். எந்த மாற்று கருத்துமே இல்லை. அரசாங்கமுமே ஆட்சிக்கு வருகிற பொழுது பல்வேறு உறுதிமொழிகளை தர்றாங்க. அந்த உறுதிமொழிகளை நிறைவேற்றுவதற்கான எந்த முன்முயற்சியும் எடுக்கலை அப்படி தான் பார்த்தோம். நாம் இப்போ மருத்துவர்கள், செவிலியர்கள், இதை தாண்டி ஜாக்டோஜிய அமைப்பு, அரசூழியர்கள், ஆசிரியர்கள், மின்வாரிய ஊழியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், விவசாயிகள், ஈவன் சத்துணவு பணியாளர், துப்புரவு தொழிலாளர்கள் உட்பட அனைவருமே போராட்ட களத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ இந்த போராட்ட களத்துக்கு வருகிற பொழுது இவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை இந்த அரசு ஏற்கவில்லை அப்படின்னு உடனே அவர்களுடைய பணியில் கூடுதல் கவனம் செலுத்த மாட்டார்கள், பொறுப்போடு அவங்க பணியாற்ற மாட்டாங்க. கண்டிப்பாக. அப்போ இதே நிலை தான் எல்லோருக்குமே வருகிறது. இதை முழுவதுமாக களைவதற்கு இந்த அரசாங்கம் தீவிரமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னோட பார்வை.